விருச்சக ராசி அன்பர்களே, உங்களை பற்றி முதலில் ஒன்று சொல்லிவிடுகின்றேன். இது ஒரு அற்புதமான ஒரு குணம். மற்ற எந்த ராசிக்காரர்களிடமும் இல்லாத ஒரு தன்மை இந்த தன்மை. எல்லோரும் ஆரம்பத்தில் வெகு வேகமாக உற்சாகமாக செயல்படுவார்கள். அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக அந்த ஆர்வம் குறையும். பலருக்கு 199 பேருக்கு அப்படித்தான். அதென்ன ஒருவரை விட்டோம், ஆம், விருச்சகத்தை விட்டு விடுவோம். அவர்களுக்கு அப்படி அல்ல. இதை பற்றி குறிப்பிடும்போது ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னதாக ஞாபகம். ஃப்ளாஸ்க், இவர்களுக்கு நான் வைத்துள்ள பேர் ஃப்ளாஸ்க். சாதாரண கிளாஸிலே நீங்கள் சூடாக ஏதேனும் ஊற்றினால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பின்பு ஆறிவிடும். ஃப்ளாஸ்கில் சூடாக ஒன்றை ஊற்றினால் நாள் முழுவதும் சூடாக இருக்கும். அந்த ஃப்ளாஸ்க்கு தான் நீங்கள். ஆரம்பத்தில் எந்த வேகத்தை காட்டினீர்களோ அந்த வேகத்தை அடுத்து வரும் நாட்களிலும் காட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மட்டுமே உண்டு. இது ஒரு தனித்திறன். இதனால் ஆகப்போவது என்னவென்று கேட்டால் காரிய சித்தி. ஆரம்பத்தில் இருந்த வேகம் அதே போல் இருக்கிறது என்று சொன்னால் வேளையில் கெட்டிக்காரத்தனம், வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படும். ஆக இந்த ஒரு அற்புத குணம் உங்களுக்கு உண்டு. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் மாற்றம் காணாதவர் நீங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த மாசி மாதம்? நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. அது என்ன 3 முறை நன்றாக நன்றாக நன்றாக? நீங்கள் யோசிப்பீர்கள். நம்முடைய சாஸ்திரம் ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறது. 2 விஷயங்கள் தான் முக்கியமானவை மனிதர்களுக்கு. அது என்ன 2 விஷயங்கள்? ஒன்று திருமணம், மற்றொன்று குழந்தை பேறு. இந்த 2ஐ தவிர வேறு எந்த ஒன்றையும் பெரிதாக சொல்லவில்லை சாஸ்திரம். சரி, சாஸ்திரம் அப்படி, அறநூல்கள் அதுவும் அப்படித்தான். இதை தவிர வேறு எந்த ஒன்றையும் பெரிதாக சொல்லவில்லை. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது, வள்ளுவர் சொன்னார். பொருளை பிரமாதமாக சொல்லவில்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை என்பது வேறு. ஆனால் அந்த பொருள்தான் மிக மிக முக்கியம் என்று அவரே சொல்லவில்லை. அத்தகைய ஒரு குண அமைப்பு இருக்கிறது இவர்களுக்கு. இந்த மாதம் சாஸ்திரங்கள் அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்ட அந்த 2 நல்ல விஷயங்கள் சுமூகமாக நடக்க இருக்கின்றது. திருமணம், குழந்தை பேறு. இந்த 2 மங்கள விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறது இந்த மாசி மாதம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 விஷயங்களும் அல்லது இந்த 2இல் ஏதேனும் ஒன்றாவது நடந்துவிட்டாலே மற்ற எந்த கஷ்டமும் இவர் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது, தொடாது. இதுதானே முக்கியம். ஆக இந்த மாசி மாதம் இவர்களுக்கு எப்படி? நல்லபடியாகவே இருக்கிறது. பிறவி பேராக எதை அடைய வேண்டுமோ, திருமணம், குழந்தை, அதை இவர்கள் அடைவார்கள். அடைவார்கள் என்ற உறுதியை பெறுவார்கள். ஆக இந்த மாசி மாதம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு
மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற மாதம்.